ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வ்ளாக் எதுவும் இல்லை, ஒரு சிம்பிள் வீடியோ தான் வந்து போடலான் இருக்கேன். ஒன்றும் இல்லை, பாப்பா வந்து ஜஸ்ட் இப்போ தான் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாங்க. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா, நாளைக்கு சாட்டர்டே, சண்டே அண்ட் மண்டே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தின்றதுனால 3 நாள் வந்து ஸ்கூல் கண்டினியூஸாக ஹாலிடே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பாப்பாவுக்கு கண்டினியூஸாக லீவ் வந்தாங்கன்னா அது ஒரு விதத்தில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். ஏன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் வெளில போவோம், ஜாலியாக நைட்டெல்லாம் மூவிஸ் பார்ப்போம் அப்படின்றதுனால ரொம்பவே ஜாலியாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவினிங் இன்னைக்கு வந்து என்னான்னு தெரியல, பாயாசம், பாப்பா வந்து சூப்பராக பாயசம் செய்வாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பாயசம் பிடிக்கும். ஸோ பாப்பா கிட்ட சொல்லியிருக்கேன், பாயசம் செஞ்சு கொடுங்க. பாயசத்துக்கு கூட காம்பினேஷனாக அப்பளம் வந்து பொரிச்சு அதை அப்படியே வந்து எடுத்து பாயசத்தில் அப்படியே உடச்சி வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலி அதுதான் எனக்கு வந்து பாப்பா வந்து பண்ண போகிறாங்க. ஸோ மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா பாயசம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி அது இன்னும் தாளிக்கவே இல்லை, கஷ்டப்பட்டு பாத்திரம் விளக்குனியா? சரி, அப்படியே வந்து அந்த நெய்யோட ஒரு இதில் தாளிச்சிட்டு முந்திரி திராட்சையும் வந்து திராட்சையும் போட்டுரு. அம்மா நெய் வந்து காய்ச்சி வச்சிருக்கேன் பாரு, அது நெய் முடிய போகுது. அப்படியே நெய் வந்து காய்ச்சும் போது வாசனையாக வரும். வாசனை இருக்கா? அது போட்ட உடனே அப்படியே ஆஃப் பண்ணிவிடு. ஏன்னா இப்போ நெய் வாசனை பயங்கரமாக இருக்குது, சூடு வந்துருச்சு. சூடாயிடுச்சுல்ல, அவ்வளோதான். போதும் 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 போதும். இல்லை, பாப்பா வந்து இவ்வளோ பாயசம் செய்வாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்து நான் வந்து கொஞ்சம் போன டைம் வந்து அவங்க கம்மியாக சாப்பிட்டாங்களா. அதுவும் இல்லாமல் கிட்ஸுக்கெல்லாம் வந்து அண்ணா குழந்தை தம்பி குழந்தைலாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா 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 போதும். அந்த அளவுக்கு போட்டால் போதும். சும்மா அப்படியே லைட்டாக கிளறி விட்டால் போதும். நல்லா கிளறி விட்டுருக்கேன். நல்லா பார்க்கறதுக்கு திக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. சக்கரை நல்லா வருது இல்லை? ஸோ செஞ்சாச்சு, ரெடி. பார்த்து ரிவ்யூ பார்த்துட்டு வரலாமா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா கையில் ஃபோன் வந்து ஆக்சுவலி கொடுத்துட்டேன். பாப்பா வந்து எப்படி ஷூட் பண்ணுவாங்க, அதாவது செய்யும்போது ஷூட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஷூட் பண்ணவே இல்லையா, அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிட்டாங்க. தாளிக்கிறது மட்டும்தான் வந்து காட்டியிருக்கோம். பாப்பா எப்படி செஞ்சாங்கன்றது அவங்கக்கிட்டேயே வந்து கேட்டுடலாம் நம்ம. ஏன்னா வந்து குட்டி பாப்பா வந்து சரி அவங்களோட விளையாண்டுட்டு இருந்ததுனால வந்து பெரிய பாப்பாக்கிட்டே வந்து ஃபோன் கொடுத்துட்டு நீங்களே வந்து செஞ்சு, அதாவது செய்ய அப்படியே வந்து வீடியோஸ் மட்டும் கேப்சர் பண்ணுங்கன்னா, பட் அந்த வேலையை கூட உருப்படியாக பண்ணலை. ஆனால் டைட்டிலே அது என்ன பாப்பா, ஏன் பாப்பா? சரி, எப்படி செஞ்சேன்னு சொல்லு. ஃபஸ்ட்டு பால் போட்டேன். ஃபஸ்ட்டு அது ரெண்டுத்தையும் சேமியாக அந்த குட்டி குட்டியாக ஒன்று உருண்டை மாதிரி இருந்துச்சுல, அது தண்ணியில் போட்டு ஜவ்வரிசி அது ரெண்டுத்தையும் தண்ணியில் போட்டு வேக வச்சேன். அப்புறம் எடுத்து தனியாக அந்த ஃபில்டர் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பால் போட்டேன். பால் போட்டுட்டு நல்லா பால் கொதிச்ச உடனே அதில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் செஞ்சேன். அப்புறம் அந்த பாயசம் போட்டேன். அப்புறம் பாயசம் போடல, அதாவது ஃபில்டர் பண்ண ஜவ்வரிசியும் சேமியாவுமா அது போட்டேன். அப்புறம் போட்டுட்டு லைட்டாக கிண்டினேன். அது லைட்டாக கொதிக்கிற வரையும். அப்புறம் சர்க்கரை போட்டேன். சர்க்கரை போட்டுட்டு அப்புறம் அதை லைட்டாக தாளித்து அந்த நட்ஸு, வேறு என்ன திராட்சை, கருப்பு திராட்சை வெள்ளை திராட்சை, அது ரெண்டுத்தையும் நெய் லைட்டாக எண்ணெய் போட்டு தாளிச்சிட்டு அப்படியே அதில் போட்டு நல்லா கிளறிட்டேன். ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க செஞ்ச மாதிரி சூப்பராக வந்து செஞ்சுட்டாங்க. அதாவது செஞ்ச மாதிரி ஈஸியாக வந்து சூப்பராக சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க சாப்பிட்டுட்டு இவங்க குட்டி பாப்பாலாம் எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். பாயசத்தோட பார்த்திங்கன்னா மெதுவடை சாப்பிட்டாலும் தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அதோட வந்து அப்பளம் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாயசம் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து வந்து அப்பளம் பொரிக்கிறதுக்காக ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். பாப்பா வந்து நான் செஞ்சதை ஃபஸ்ட்டு அத்தைங்களுக்கெலாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன், குழந்தைங்களுக்கெலாம் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தூக்கி சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டா. ஸோ பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்குது.
அதுவும் இந்த அப்பளம் வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து செம்ம காம்பினேஷனா இருக்கும். ஆக்சுவலி நல்லா பாயசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாயசமா இப்படி எடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும். ஆக்சுவலி வடையில தான் வச்சு சாப்பிடுவாங்க. சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குஷி பாரு எனக்கு அப்பளம் கொடுத்துடா. நம்ம நீங்க ஸ்பூன் எடுத்து சாப்பிடுங்க. அக்கா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா பாக்கா? நல்லா இருக்கு தானே இந்த காம்பினேஷன்? கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆவது சாப்பிட்டு பாருங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு எங்கள் குட்டி பாப்பாவையும் காட்டிடுறேன். வாங்க இங்கே வாங்க. எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலி இந்த பக்கம் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கா? ஸோ until take care, tata, bye bye. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். And thank you for watching our videos.